வணக்கம் நண்பர்களே, நாங்கள் 3 பேரும் திருசூலமலைக்கு வந்திருக்கோம். ஊட்டி தான் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம். ஸோ எப்படி போகிறதுன்னு தெரியல. ஷூ இங்கே நான் நிறைய வாட்டி வந்திருக்கேன். இவனுக்கு தான் ஃபர்ஸ்ட் ஷூவெல்லாம் போட வச்சிட்டாங்க. என்ன இங்கே வேர்த்து ஊற்றுது. ஸோ இப்போ தான் நாங்கள் மலையில் ஏறி நடந்துட்டுருக்கோம். தொப்பி போட்டு வீடியோ எடுக்கிறானே, அவன் அலும்பு தாங்க முடியல. இங்கே பாடுறான் அங்கே பாடுறான், அப்போத்துலேருந்து வீடியோ எடுத்துகிட்டே இருக்கான். இவனை பார்த்தீங்களா, மலையேற சொன்னால் ஃபுட்பால் ஆட போயிட்டுருக்கான். எப்படி நீ பேசுகிறா? நான் எவ்வளோ பேசணும் மாட்டியா? நாங்கள் சன்ரைஸ் பார்க்கறதுக்கு தாங்க சீக்கிரம் வரணும்னு நினச்சோம். பட் நிறைய லேட் பண்ணதுனால சன்ரைஸை வீட்டு வாசல்லே பார்த்துட்டு கிளம்ப வேண்டியதாக போச்சு. எப்படியோ ஒரு வழியாக ட்ரெக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நாங்கள் மலையேற ஸ்டார்ட் பண்ணும்போதே லெஃப்ட் சைடில் ஒரு வாட்டர் டேங்க் இருந்ததுங்க. அங்கேயே பைக்கை நிறுத்திட்டு கிளம்பிட்டோம். ஒரு சின்ன வேண்டுகோளுங்க, நீங்கள் எந்த பிளேஸ்க்கு போனாலும் அங்கே இருக்கிற லோக்கல் மக்களோட நல்லா பேசி அவங்களையும் நம்ம வீடியோவில் வர மாதிரி பார்த்துக்கோங்க. அதை நம்மளை மட்டும் இல்லைங்க, அவங்களையும் ரொம்ப சந்தோஷப்படுத்தும். நம்ம எப்பயாவது தாங்க இந்த மாதிரி பிளேஸ்க்கு வரோம். இங்கே இருக்கிற லோக்கல் மக்களையும் அவங்க வாழ்கிற இடத்தையும் முடிஞ்ச அளவுக்கு குப்பை போடாமல் சுத்தமாக வச்சுக்க பாருங்கள். கொஞ்சம் இந்த இடத்த அப்படியே க்ளீனாக குப்பை இல்லாமல் நினச்சி பாருங்கள். ஒரு குட் நியூஸ்ங்க, நம்ம சேனலுக்காக ஒரு புது கேமரா வாங்கியிருக்கோம். கேமரா என்னமோ நல்ல கேமரா தான், ஆனால் அதை வச்சு நாங்கள் என்னென்ன அட்டூழியம் பண்ணியிருக்கோம்னு நீங்களே பாருங்களேன். தினேஷ் தான் பேசுகிற கேமரா பார்த்து. தினேஷ் ஒன்றுமே வராது. நாங்கள் இது ஆக்சுவலாக ரோட்டில் போகிறோம்டா. நாங்கள் போனது படிக்கட்டா இல்லை, ட்ரெக்கு நார்மலாக இந்த இதில் தான், திருசூலமலை தான். எது இங்கே பைக் சாவியில் அடிச்சிருக்கீங்களா? இதில் போட்டு டே, என்னோட சீட்டு இது எடுத்தீங்களா? இல்லையே, சீட்டு லாக் பண்ணீங்களா? அந்த சாவி எடுத்தீங்களா? பொக்கிஷம்லாம் இருக்குடா, இயர்ஃபோன்ஸ்லாம் இருக்குடா. ஏன் வண்டிக்குள்ளே வச்சிருக்க? ஆமாம், இவன் பேக்கில் வச்சுருக்கேன். வண்டி சாவி. பாலாட்டை தாங்க பிரச்சனை. எதை எங்கே வச்சோன்னு உடனே மறந்துடுவான். நம்ம தொலைச்ச மாதிரியே அப்படியே ஆஸ்கர் பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பான் பாருங்கள். இப்போ கீ மட்டும் அவங்ககிட்ட இருக்கட்டும், அடிக்கிற அடியில் திருப்பி சன்ரைஸை போய் பார்ப்பான் பாருங்கள். எக்ஸாம் எழுதிட்டு வேறு கம்பெனி போகலாம்ல. வேற கம்பெனி போனோம். இன்டர்வியூடா? ட்ரை பண்ணேன். அப்படியாடா? செலக்ட் ஆகலையா? பயந்துட்டியா என்ன? சாவி இருக்கான்னு பாரு, அப்புறம் எடுக்கலாம் வீடியோ. சாவி காணும். ஆமாம், எங்கே சாவி இல்லையே. Next Sunday we are definitely coming here. I think you like this place. காணுமா? சாவி காணுமா? நாங்கள் நினச்ச மாதிரி இவன் தாங்க கீழே பாக்கெட்டில் வச்சுட்டு எங்களை அலைய விட்டுட்டான். சரி வாங்க கிளம்பலாம். மழையா? ஆமாண்டா, தூருதுடா தூருதுடா. செத்து போகிறாங்களா? நெல்லிக்கா மரம்லாம் இருக்கும். தூருது நினைக்கிறேன்டா. கையில தான் வாங்கினது. மூச்சாங்கிச்சு. ட்ரெயினை வேறடா நான் ஊரா மாதிரி சுற்றிட்டு இருக்கேன் போல இருக்கு. ட்ரெயினர் ஏய், சாஃப்ட்வேர் இன்ஜினியர் டேர்ன் ட்ரெயினரா நான். நீ சொல்லு. நான் ஏன்டா சொல்லணும்? சும்மா சொல்ல. அவன் பொன்னாடி சொல்லி வளர்ந்து. ஏய் பாலா, அவன் மூஞ்சா பொம்மை போடுறா. நீ கொஞ்சம் அது பேசுகிறா அப்படியே போட்டுருவான் பாரு. சத்தியம் ஏன் வாட்டர் கேனர் நிறைய வச்சிருக்காண்டா. நான் பிடிச்சிக்கிறேன் வெடிக்கிட்டோம். போடவும் இருக்கு எனக்கு. செமையாக இருக்கு. ஆனால் இது பரவாயில்ல, நம்ம போனதாக இருந்திருந்தா கஷ்டம். நான் ஆம்லேட் போட்டு தரேன்னா நல்லா வெட்டுறான். சொன்னேன் பசிக்கிறான்னு. சீக்கிரம் போட்டுறேன்னா 2 வெங்காயம் தண்டா 10 நிமிஷமா வெட்டிட்டு இருக்கேன்டா. நான் ஒரு வேலை வெங்காயம் அப்படியே தான் இருக்கு. நிறைய ஒன்று கால் வலிக்கல. இல்லை, நான் ட்ரெயினரா. ட்ரெயினரா? அங்கங்கே போட்டு மார்க்கெட் பண்ணிப்பேன் நான். சடனாக மரத்தில் எடுத்தோமோ நான் அதை உருண்டி போகலாமா? குணா கமலா? சொல்லி ஊந்து வேண்டாம், தங்க மட்டும் மாட்டேன்டா.
உருண்டி போகலாம் கீழே இது செம்மையாக இருக்கும் நேற்றுக்கு தம்பி நேற்றுக்கு என்ன சாப்பிட்டோம் சொல்லு. சாம்பார் சாதம் வீட்டில் இருக்கிறதுனா சாப்பிட முடியும். வடை அப்படி கஷ்டப்பட்டு செஞ்சிருந்தான். கஷ்டப்பட்டுலாம் செய்யல அவன் நார்மலாக செய்கிறவன் தான் செஞ்சான். நல்லா ஆம்லேட்டு. எங்கடா இருக்கு ட்ரெயின்? ஐயோ கால் போச்சான். எங்கடா ஒன்று ஏன் கவர் ஆடாது கல்லா டீச்சர்ஸ்ல எழுதியிருக்காங்க. பிரேக் எடுக்கலாமா இருக்கும். டேய் வாடா. பாதி தூரம் தான் வண்டியில் வந்துட்டோம். மழை சின்ன மழை தான்டா. ஆமாடா வா. வளைஞ்சு வளைஞ்சு போதா இப்படி போடு பட்டை. இப்படியா? அவ்வளோதான் அப்படியே நட. ஐயம்மா லோயர் பேக்லாம் அப்படியே வலிக்குது. கீழே வரும்போது ஆப்ரேஷன் பண்ணி தான் தூக்கி வந்தேன். தூக்கிட்டு விடலாம். இன்ஃபோ பண்ணுற மாதிரி வந்துடும். நம்ம அவன் மேலே உட்காந்து அந்த இது பண்ணுவாங்க. ப்ளூ சட்டை மாறு. செல்ஃப் மேட். ஏய் ஏன்னா அப்படியே ஃபுல்லாக எடுத்துகிட்டே இருக்க. நவாலா சின்ன மரம் வரமா சொன்னேன். சின்ன பாப்பா பெரிய பாப்பா மேலே ஓடிட்டு இருக்க. நானே சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது வச்சு கொஞ்ச நேரம் பிடிக்காம முடியல. ஏய் நல்லா இருக்குடா. நீங்கள் ஃபஸ்ட்லேயே தெரிஞ்சுதான் டெய்லி இங்கே வந்திருப்பேன்டா. அவ்வளோதான் பாத்திரம் கீழே போட்டாங்க. கீழே வந்துடும் பாரு. கையெல்லாம் நடுங்குது. இதாங்க ட்ரெக்கிங்கோட எண்ட் பாயிண்ட். உள்ள 1000 வருஷம் பழமையான ஒரு மசூதி இருக்குன்னு சொன்னாங்க. அதை நாங்கள் பார்க்க முடியல, ஏன்னா அது ரெஸ்ட்ரிக்டட் ஏரியான்னு சொல்லிட்டாங்க. செம்மையாக இருக்குடா. டிவிஎஸ் ஆடாது பார்த்தா அப்படி தான் இருக்கு. ஆமாண்டா. சரி இங்கே வாங்கடா. எங்கே போயிட்டே இருக்கீங்க? ஏடா இவ்வளோ அழகாக இருக்கு. இங்கே வாடா. இவன் ஒருத்தன் கொஞ்ச நேரம் நில்லுடா பார்க்கலாம்டா. இவ்வளோ தூரம் வந்துட்டு கஷ்டப்பட்டு ரெஸ்ட் வேணும். ரெஸ்ட் வேணும். தள்ளி விட்டுறலாம் கீழே. அவ்வளோதான் அவனு. நம்ம ட்ராவல் பண்ணும்போது கூட ட்ராவல் பண்ணுறவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணுங்க. அது ஒரு தனி ஜாலி தாங்க. கடைசி வரைக்கும் நீ பேசவே இல்லை. ஏதாவது பேசலாம். முடிஞ்சே போச்சு. வாட்டர் கேன்ல வாங்கிக்க. என்னடா பேசணும்? அதுதான் இப்ப பேசிட்டு இருந்தேடா. பேசு. என்னடா வாட்டர் கேன் வாங்கடா. வாட்டர் கேன் வாட்டர் கேன் நிக்கிற மாதிரி அப்படியே இருக்கா? போலாம். ரயில்வே ஸ்டேஷன் பேசு. என்னமா நான் பேசுறேன் வராது. இது வாடா அவனுக்கு சன்லைட் கிடைச்சிருங்க. இவன் பண்றது தானே போயிட்டே பேசலாம். பேசுடா. அவனுக்கு கோவம்டா. நான் உட்கார முடியல அவனை கொஞ்ச நேரம். என்னடா பேசணும்? மக்களே பாத்தீங்களா? இவ்வளவு நேரம் கமெண்ட் அடிச்சிருந்தா மக்களே அப்ப நீ பேசலாம். சரிவா நடக்கலாம். யாரு நீ? எங்க இருந்து வந்திருக்க? எதுக்கு வந்தீங்க? அதெல்லாம் சொல்றான். நாங்கெல்லாம் பேசும்போது பேக்ல வந்து பேக் ட்ராப் மாதிரி கமெண்ட் அப்படிதானே எனக்கு வரும். சொன்ன பாருங்க கொஞ்சம் கூப்பிடுறான். பேசுறேன் 2 நிமிஷமா பேசுறேன். தினேஷ் கேமரா ஓடிட்டு இருக்குதா? அசிங்க பண்ணாங்க. திருசூலம் ஏர்போர்ட்டுக்கு மட்டும் ஃபேமஸ் இல்லைங்க. நம்ம இன்றைக்கி ட்ரெக்கிங் வந்திருக்கிற ஸ்பாட்டும் இங்கே தான் இருக்குது. நீங்கள் இங்கே ட்ரெயினில் வந்தாலும் பஸ்ஸில் வந்தாலும் ட்ரெக்கிங்கோட ஸ்டார்டிங் பாயிண்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தாங்க இருக்குது. 2 வீலரில் வந்தீங்கன்னா நாங்கள் பார்க் பண்ண இடத்துலையே நிறுத்திட்டு நடக்க ஸ்டார்ட் பண்ணிடுவோம். யூஸ்வலாக இங்கே சன்ரைஸ் பார்க்க தாங்க வருவாங்க. நீங்கள் யாராவது சன்செட்டுக்கு இங்கே வந்திருந்தீங்கன்னா உங்கள் எக்ஸ்பீரியன்ஸஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது ஃப்ரீ ஸ்பாட் தாங்க. இங்கே எதுக்குமே சார்ஜஸ் கிடையாது. ஸோ கீழே இறங்கிட்டு இருக்கோம். வெயில் சுளீர்னு அடிக்குது. ஸோ கேமரா சரியாக பார்க்க முடியல. கீழே வரும்போது லைட்டாக தெரிஞ்சிடும். ஃபுல்லாக பின்னாடி ஒருத்தன் தொட்டி போட்டு வந்துட்டு இருக்கான் பாருங்க. ஃபுல்லாக மேலே வரும்போது கம்ப்ளைண்ட் பண்ணா, கீழே வரும்போது கம்ப்ளைண்ட் பண்ணா. இவனை பேச சொன்னால் சைட் கமெண்ட்ரி தான் போட்டுட்ருக்கான். அப்புறம் வந்து ஃப்ரெண்ட்ஸோட வந்திருந்தீங்கன்னா லைட்டாக காஃபி ஏதாவது எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா எடுத்துகிட்டு வந்து உட்காந்து நல்லா சாப்பாடு கட்டிட்டு வாங்க. நல்லா கேஷுவலாக பேசிட்டு ஜாலியாக இருக்கும். மிச்சமாக பட் நீங்கள் ஒரு ஒரு ஸ்டேபிளாக ஒரு கேங் வச்சுருந்தீங்கன்னா எவ்ரி வீக்கெண்ட் சாட்டர்டே இல்லை சண்டே நீங்கள் டெஃபினட்டாக அங்கே மார்னிங் வரலாம். வரும்போது பையனை பார்த்தா
உன்னோட எக்ஸ்பீரியன்ஸ் அப்புறம் அப்படி இங்கே மேலே விட்டாங்களா என்ன ஒன்று அப்படியா சரி 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 எவ்வளோ நாள் ஆச்சு சைக்கிள் வரத்துக்கு கீழே மேலே அவ்வளோதாண்ணா அங்கே ஒருத்தன் கீழே வருமா எனக்கு தெரியுதுல தொப்பி போட்டிருக்கேன் கீழே வருமா சின்ன மலைன்னா மேலே வருமா முட்டி உடையதான் பேக் உடையதான் அங்கே ஆரஞ்சு சட்டை போட்டிருக்கல தம்பி வா நீ இல்லை 2 பேரும் வா. இல்லை ஃப்ரெண்ட்ஸ்க்கு சஜஸ்ட் பண்ணியாடா இந்த இடம் ஃப்ரெண்ட்ஸுக்கு இல்லை சஜஸ்ட் பண்ணுவியா நீ ஃப்யூச்சரில் எந்த ஒரு 3 பாயிண்ட் இங்கே நல்லா இருக்குன்னு எது சொல்லுவேன் எந்த வியூ இப்போ தான் போறியா மேலே சரி 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 அங்கே ஒரு வியூ இருக்கும் லெஃப்ட் சைடில் செம்மையாக இருக்கும் இந்த வியூ போய் பாரு பீச்லாம் நல்லா தெரியுதுங்க தேவையில்லாம இதை வேற பிடிச்சி வச்சுக்கிட்டு அவன் அசைய கூட மாட்டான். தஞ்சாவூரா நாங்கள் கர்நாடகா படித்தோம் சாஸ்திராடா நாங்கள் 3 பேரும் அப்படியா? ஆமாண்டா இல்லை என்னோட பெரியமாலாம் தஞ்சாவூர் தான் நாங்கள் இங்கே தான் ஆனால் நாங்கள் 3 பேர் சாஸ்திராடா படித்தோம். அப்படியா தஞ்சாவூரில் எங்கே இருக்க? ஆமாம் அப்படியா சரி நாங்கள் அப்படியே கிளம்புறோம் பார்க்கலாம். வைடா. கண்டென்ட் அப்படி கொடுத்தோம் பார்த்தியா நீ கூட நான் போயிட்டேன் ஆமாம் உடனே நீ கூட எனக்கு வரலடா விட்டுருங்கடா டே. அவ்வளோதான்டா ஃபஸ்ட் டைம் லாகரா மாறிட்டேன்டா இனிமேல் அந்த பேரே கிடையாது சாயங்காலம் வச்சு செய்கிறேன் ஒன்றுவா. சாயங்காலம் நான் எப்படி பேசுகிறேன் பாரு சிட்டியூரில் இருக்கேன்ல ஏய் திருப்பூரா ஏதோ பண்ணுறாங்கடாங்க ஏதோ பண்ணுறாங்கடா திருப்பூர் ட்ரெக்கிங் பண்ணியிருக்காங்களா டேய் பாலா கேமரா தெரியல. தெரியல ஏய் சும்மா பாலா கேமரா திருப்புடா யாரடா சொல்லுங்க? பாலாவடா எங்கே திருப்போம்? ட்ரெக்கிங் வந்திருக்காங்க போல ஏய் ஆமாம் இல்லை ஸ்டண்ட் ஷோவா ட்ரெக்கிங்டா ட்ரெக்கிங் ஏய் அவங்கள வச்சு ஒரு வீடியோ எடுக்கலாமா? கம்மிரு. ஜாலியாக வந்திருக்காங்க. கேங்டா ஓட போகிறாங்கன்னு நினைக்கிறேன்டா ஏய் ஏய் செத்துறாரு போ. ஃபுல்லா இறங்குறதும் கஷ்டம்தான். நண்பர்களே நாங்கள் முடிச்சாச்சு கடைசியா நம்ம கீழே இறங்கிட்டு இருக்கோம். ஒரு 10 நிமிஷம் தான் ஏறி இருப்போம் ஆனால் இப்பயே நல்லா பசிக்குது. சரி எதையாவது போடணும் மேடம் கண்டென்ட்க்கு. எதுவுமே இல்லையா? நான் இவ்வளோ நேரம் பேசினான்ல ஆரம்பம்னு ஏதாவது இருக்கு மேடம். எடிட் பண்ணி போடலாம்டா. எடிட் பண்ண ஒண்ணு குப்பையில வந்து போடணுன்ட்டான். வாடா இப்போ என்னடா பண்ணணும்? சும்மா பேசுறது நம்ம அன்னைக்கு பேசுனதே பேசுங்க. அவ்வளோதான். இதெல்லாம் தயவு செய்து கொஞ்சம் கீழே இறக்கி வீடா ஒன்று அட்டை கொடுறா கீழே இப்படி வீடா பாட்டில் தண்ணி ஃபுல்லாக இருக்கிறது ஒரு பாட்டில் ஃபுல்லாக தொடவே இல்லை. நீ தானே காலி பண்ண? என்னடா கேமராவே பார்த்துட்டு இருக்க பத்துலேருந்து கை வேற வலிக்குதுடா நீட்டி சரி நான் பிடிச்சிட்டே இருக்கேன். பிடிச்சிக்கிறேன். ஏய் நான் பிடிக்கிறேன் நீங்கள் 2 பேர் குடுறா பேசிட்டோம். குடுறா போதும்டா நான் பேசிட்டே இருக்கேன்டா. என் பக்கத்தில் பேசிட்டே இருக்காரா இவரு? இரு. ஓகே ஓகே நீ பேசுறா. என்னென்ன பண்றான் பாருங்க. நீ வரலடி இருக்கு எனக்கு நெக்ஸ்ட் அங்கே நீ கேமரா பாரு இங்கே பார்க்காது வாயை பார்க்கலாமா? அது கேமரா வழியாக பார்க்கலாம் நீ அங்கே பாரு பேசுகிறான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வேணாமா? ஹலோ வியூவர்ஸ். ஹலோ இல்லாட்டி நம்மளுக்கு ஏதாவது தனியா வியூவர்ஸ் வியூவர்ஸ் இல்லை எங்கே இருக்கீங்க? ஹாய் போடா என்னடா நீ வந்துருச்சோ அப்படின்னு பயந்துட்டேன். அப்படிதான் இருந்துச்சு சொன்னது. ஹாய்ங்கிறதே போதும்னு சொல்ல வரேன். ஹாய் வேணாம்டா ரொம்ப ஃபார்மலாக இருக்கு. சொல்லிட்டா. ஹலோ வியூவர்ஸ் ஒரு இன்ட்ரடக்ஷனுக்கு எவ்வளோ யோசிக்கிறாங்க பாருங்க. ஒரு இன்ட்ரடக்ஷன் ஹாய் சொல்லி இப்போ நீ வந்து ப்ராப்பராக ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்குற. இவ்வளோ நேரம் அதானே கொடுத்துருந்தேன். அதான் குப்பையில போடணுன்ட்டேன். அது போட்டுட்டு திருப்பி எடுத்துக்கலாம். வெயிட் பண்ணு. இங்கே வந்து நிறைய பேர் எதுக்கு வராங்கன்னா ஒர்க் அவுட்காக வராங்க. நான் இப்போ ஒரு 50 வயசு தாத்தா இருப்பார். அவர் ரொம்ப ஃபிட்டாக இருக்கார் அவர்.
நமக்கு 40 வயசு சாப்பிடுறது 60 வயசு இருக்கும் அவருக்கு. 60 வயசு இருக்குமா இதெல்லாம் தெரியாது. ஜாலியாக அவங்க எத்தனை தடவை 10 தடவை ஏறி இறங்கிட்டார். நாங்கள் ஒரு தடவை ஏறுறதுக்கே மூச்சு வாங்கி திணறிட்டு இருக்கோம். அவர் அசால்ட்டாக நாங்கள் பார்த்த வரைக்கும் ஒரு 4-5 தடவை மேலே போயிட்டு வந்திருப்பாரு. ஸோ நிறைய பேர் இங்கே ஒர்க் அவுட்டாக வராங்க. ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணாலும் இங்கே வரலாம். நாங்கள் வந்த மலையிலேருந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இன்னொரு மலை இருக்குது. அங்கே ஏதோ ப்ராஜெக்ட்லாம் போயிட்டுருக்கு. அநேகமாக அது அந்த ரெஸ்ட்ரிக்டட் ஏரியான்னு சொல்கிறாங்க. அது அதுதான் நினைக்கிறேன். பட் என் ஃப்ரெண்டு பாலா என்ன சொல்கிறான்னா அங்கேயும் போயிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரியல, அதே பெர்மிஷன் வாங்கிட்டு போகணும். பட் அந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் ப்ராப்பராக பெர்மிஷன் வாங்கிட்டு அந்த மாதிரியும் பாருங்கள். நாங்களும் இன்னும் போனதில்லை. எங்களுக்கும் சான்ஸ் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக அந்த மாதிரி அந்த வீடியோவும் போடுறோம். ஓவராலாக இந்த ஏரியா இல்ல சாரி பெரிய மனுஷன் பேசும்போது குறுக்கு பேசக்கூடாது. ஓவராலாக இந்த ஏரியா சூப்பராக இருக்குது. ஒரு சாட்டர்டே மார்னிங் சண்டே மார்னிங் நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு 1 hour நல்லா ஒர்க் அவுட் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸோடு என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். திருப்பி மேலே அது வரைக்கும் ஏறணும்டா, ரொம்ப கீழே இறங்காதீங்கடா. ஆமாம், ரொம்ப கீழே இறங்கி வந்துட்டோம் பேசிட்டு அப்படியே திரும்புங்க. ஓகே. சரி, என்ன சேலஞ்ச்? ஃபிட்னஸ் சேலஞ்சு ஒரு தடவை செஞ்சு காமிச்சிட்டு நாங்கள் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் என்ன? ஃபஸ்ட்டு 2 பர்பீஸு. பர்பீஸ்னா என்னன்னு சொல்லிடு ஃபர்ஸ்ட்டு. பர்பீஸ் இது பர்பீஸு. எப்படி மறுபடியும் பண்ணுறா? டேய் பிளானே உனக்கு பர்பீஸு. நெக்ஸ்ட் ஜம்பிங் ஜாக்ஸு. 10 ஜம்பிங் ஜாக்ஸு, 10 ஹை நீஸு. இது 4 தடவை பண்ணோம். பட்டையை கிளம்புவேன் நான். வா வா வா. கீழே பாரு உட்காந்த மாதிரியே கொடுக்குறாங்க ஒர்க் அவுட். வியூவர்ஸ், ஃபிட்னஸ் சேலஞ்சு நானும் இப்போ தினேஷும் கஷ்டப்பட்டு பண்ணோம். இது நிறைய ரெக்கார்ட் பண்ண முடியும் தான். அதுக்கு பனிஷ்மெண்ட்டாக இப்போ நரேனுக்கும் தினேஷுக்கும் நான் ஃபிட்னஸ் சேலஞ்ச் கொடுக்குறேன். ரெடி? பர்பீஸ் 2 பர்பீஸ் ஸ்டார்ட். 10 ஜம்பிங் ஜாக்ஸ். புரியுதா? சொல்லுங்க நெக்ஸ்ட்டு வேறு கரெக்டாக 10 கவுண்ட் பண்ணி நெக்ஸ்ட்டு கரெக்டாக சொல்லு. ஜம்பிங் ஜாக்ஸ் ஹை நீஸா? 4 செட்ஸா? 2 போதும். 2 செட்டா? அப்போ 4 நாளும் ஒன்று பண்ணலாம். ஓகே, சரியா? ஓகே, ரெடி? ஸ்டார்ட். Come on, run, run. ஒரு வழியாக வந்து சுற்றி பார்க்க வேண்டியதெல்லாம் பார்த்துட்டு ஸ்கூலில் போடுறான் பாருங்க. பார்த்துட்டு ஏதோ ஃபிட்னஸ் சேலஞ்சுன்னு 2 கொடுத்து உயிர் எடுத்தான். எல்லாம் ஜாலியாக பண்ணோம். அதே மாதிரி அந்த வீடியோஸ்க்காக ஒவ்வொரு இடத்துலையும் ஏதாவது பயிற்சி கொடுக்கணும், ஏதாவது பண்ணிகிட்ருப்போம். நீங்கள் கொஞ்சமாக பாருங்கள், நல்லா தான் இருக்குன்னு நான் நம்புகிறோம். ஏதாவது சஜஷன்ஸ் கரெக்ஷன்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்டில் போடுங்க. பாய் பாய். பாய். தன்யவாத். சரிங்க, எங்களால் பசி தாங்க முடியாது, நேராக சாப்பிட தான் போகிறோம். சின்ன சின்ன திருவழியாக தான் நீங்கள் இந்த இடத்துக்கு வர வேண்டியது இருக்கும். ஸோ பைக்கில் வந்துட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். மாலா இருக்குடா. எனக்கு ஓகே. உங்கள் மைண்ட் வாய்ஸ் எனக்கு நல்லா கேட்குதுங்க. என்னடா இவனுங்க மலை ஏறிட்டு வந்து மலை மாடு மாதிரி சாப்பிட்றானுங்களேன்னு தானே நினைக்கிறீங்க? இருங்க, இன்னும் டீ வேறு இருக்குது. ஐயோ, இப்போ ஓவராக ஒரு ஆக்டிங் விடாம பாருங்கள். சத்தியமா டக்குனு மூக்கில் ஏறிச்சுடா. அவர் பயந்துட்டாரு. எல்லாருமே எப்படியோ சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரிப்பை முடிச்சுட்டு ட்ரிப்புன்னு சொல்லக்கூடாது, சாப்பாடு முடிச்சுட்டு சின்ன அட்டம் சாப்பிட்றதுக்கு வந்து ட்ரெக்கிங் போயிருக்கோம் அப்படி வேணால் சொல்லலாம். சாப்பாடுக்காக தான் வந்தேண்ணா. டீ கடையில் நிற்கிறோம். சூப்பராக ஒரு டீ போட்டு கொடுத்தாங்க. இங்கே டீ வந்தோன்னா நார்மல் டீ குடி வச்சாங்க. இல்லை இவங்க வேணான்ட்டு வீட்டில் போய் 3 முட்டை போட்டு ஆம்லேட் சாப்பிடுவான் டெஃபினட்டாக. நைட்டில் இருக்கா? ஓ இன்னைக்கு மத்தியானம் நாங்கள் சமைக்க போகிறோம். ஆக்சுவலாக
என்ன சமைக்கலாம் அதான் என்ன சமைக்கணும்னு நான் தான் ஐயோ அப்படி சொல்லலாமா நல்லா சொல்லு அதான் யோசிச்சு என்னடா இந்த சீஸ் ஃபயரா என்ன ஃபயர் ஏர் ஃப்ரையரா ஏர் ஃபயர்னால் இந்த எண்ணெய் இல்லாமல் பொரிக்கிறது அவ்வளோதான் ஸோ அது வாங்கி நேற்று நீங்கள் சாப்பிட்டோமே பொட்டேட்டோ அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க இல்லைடா கிஃப்டாக நல்ல பிராண்டாடா அது புது பிராண்டா இருக்குது இதேக்காரனாவே முடிவு பண்ணிட்டாங்க ஒன்று அவ்வளோதான் எவ்வளோ சம்பாதிக்கலாம் தெரியுமா மீல் ப்ரெப்லையா அண்ணாமலாம் சம்பாதிக்கலாம் நானும் சமைக்கிறேன் நான் பெங்களூரில் பண்ணும்போது இவனை சமைக்கிறான் ஆமாம் என்ன சமைக்கிறான் சாதா கட்டிங் ஸ்கில்ஸ்லாம் தெரியுங்களா கட்டிங் நேற்று சொன்னானே ஆனியனை பிடிச்ச உடனே பீஸ் போட்டியாங்க 10 நிமிஷம் ஆக்குறான்டா சாவடிக்கிறான்டா பொறுமையாக ரசிச்சு பண்ணுடா வீட்டில் பண்ணிக்கோ ரசிச்சிடலாம் வீட்டில் தானே இருந்து பசிக்கும் பண்ணலாம் பண்ணும்போது ரசிச்சுலாம் பண்ணக்கூடாது வெட்டி போடணும் பசிக்குதுன்னு சொல்கிறேன் வெட்டுறான்டா ஆனியன் மட்டும் எனக்கு ரொம்ப பொடியாக இருந்தால் தான் பிடிக்கும் அதனால் பொறுமையாக தான் பண்ணுவேன் வீட்டில் போய் பண்ணிக்கப்போ அவங்க வீட்டுக்கு போனால் அவன் சொல்கிறத தான் நீ கேட்கணும் புரியுதா ஆனால் பொட்டேட்டோ பைக் பூனை விட்டு கடி நல்லா இருந்துச்சு அவையும் நல்லா இருக்குண்ணா ஃப்ரெஷ் ஃப்ரைஸ் இருக்குல்ல ஆமாம் ஃப்ரீசரில் இருந்து பார்த்தேன் பேக்லையா வீட்டிலடா இல்லை அவ்வளோவா எடுத்துகிட்டு வரோம் பேக்கில் சொல்ல முடியாதுடா சரி நண்பர்களே, நம்மளோட ட்ரெக்கிங் சூப்பராக முடிஞ்சிருச்சு. நீங்களும் திருசூலம் வந்திருந்தீங்கன்னா உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.